வெறும் ரூ. 500 தான் இருந்துச்சு. முதல்ல ராஜா ராணி ஹீரோவா அவருதான். ரொம்பவே கஷ்டமா போச்சு. ஆலியாவோட அதிர்ஷ்டமா என்ன அப்படின்னு தெரியல. என்னோட கிராஃப்ட் அப்படியே வேற லெவலுக்கு போயிடுச்சு. அங்கிருந்து எனக்கு தொடர்ச்சியா வருமானம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா சொல்லியிருக்காரு சஞ்சீவ். பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பான ராஜா ராணி சீரியல் ரசிகர்கள் கிட்ட ஏகபோக வரவேற்பு பெற்றுச்சு. இந்த சீரியல்ல நடிச்ச நாயகன் சஞ்சீவும், நாயகி ஆலியா மானசாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இவங்களுக்கு 2020வது வருஷம் ஐலா அப்படிங்கிற பெண் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கு பின்னாடி ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. இவங்க 2 பேருமே இணைஞ்சு சமீபத்துல யூடியூப் சேனலுக்கு பேசியிருக்காங்க. இப்போ சமீபத்துல சஞ்சீவ் பேசும்போது, "நான் என்னோட வாழ்க்கைய எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு ஓரளவுக்கு திட்டமிட்டேன். ஆனா அதையும் மீறி அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்குது. திரைப்படங்கள்ல எனக்கு சரியான வாய்ப்புகள் அமையாதப்போ, நான் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு பிடிவாதமா உட்கார்ந்துட்டு இருந்தா, இன்னும் 4, 5 வருஷங்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருந்திருப்பேன். ஒருவேளை நான் திரைப்படங்கள்ல நடிச்சு ஜெயிச்சிருக்கலாம். இல்லனா காணாம கூட போயிருந்திருக்கலாம். அந்த நேரத்துல தான் நான் சீரியல்ல நடிக்கலாமே அப்படின்னு முடிவெடுத்தேன். அதுக்கு பின்னாடி தான் ராஜா ராணி சீரியல்ல கமிட் ஆனேன். ஆலியாவோட அதிர்ஷ்டமா என்ன அப்படின்னு தெரியல. அதுக்கு பின்னாடி என்னோட கிராஃப்ட் அப்படியே வேற லெவலுக்கு போயிடுச்சு. சீரியல் தேர்வப்போ இன்பா கதாபாத்திரத்துல ஆலியா நடிக்கிறது உறுதியாயிடுச்சு. ஆனா கார்த்தி கதாபாத்திரத்துல நான் நடிக்கிறது உறுதியாகல. இன்னொருத்தர் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. 2 பேருக்கும் இடையில தான் போட்டி நிலவுச்சு. விஜய் டிவி அவருக்கு தான் அதிகமான முன்னுரிமை குடுத்தது. நான் அந்த சீரியல்ல நடிப்பேனா இல்லையா அப்படிங்கிறது பத்தின உறுதியான தகவல் என்ன வந்து சேரல. ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த தகவல் அந்த சீரியலோட மேனேஜர் கிட்ட இருந்து வந்துச்சு. அப்போ என்னோட வங்கி கணக்குல வெறும் ரூ. 500 தான் இருந்துச்சு. நாங்க அப்போ எங்களோட அண்ணன் வீட்ல இருந்தோம். அந்த ஃபோன் கால்ல தான் நான் தான் கார்த்திக் கதாபாத்திரத்துல நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என் வீட்ல அப்போ என்னோட சொந்த பந்தங்கள் எல்லாருமே இருந்தாங்க. அந்த செய்திய கேட்டு அவங்க எல்லாருமே துள்ளி குதிச்சாங்க. அதுக்கு பின்னாடி அந்த சீரியல் பீக்ல போச்சு. பிக் பாஸ் நிகழ்ச்சி எல்லாம் தூக்கி சாப்பிட்டுடுச்சு. அதுக்கு பின்னாடி தான் என்னோட லைஃப் இப்படி மாறி போச்சு அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காரு சஞ்சீவ்.